எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, ஃபேஸ்புக் ஹேக்கிங் அப்படின்னு ஒன்று நடந்திருக்கு. அதாவது ஒருத்தங்க அக்கௌண்ட்டை வந்து இன்னொருத்தங்க ஹேக் பண்ணியிருக்காங்க. அதை அவங்க பயன்படுத்துகிறாங்க. அது யார் பண்ணா அப்படிங்கிறத ஜாமக்கோல் பிரசனம் மூலயமா கண்டறியும் முறையை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதில் கிரக நிலவரம் கொடுக்கப்பட்டிருக்கு. வெளியில் இருக்கக்கூடியது ஜாம கிரகங்கள். இது ரிவர்ஸில் மூவ் ஆகும். உள்ளே இருக்கக்கூடியது கோச்சார கிரகங்கள். இப்போ இந்த கேள்வி கேட்ட டேட் டைம் பார்த்தீங்கன்னா 29 டிசம்பர் 2024 சாயந்தரம் 3:37க்கு ஒருத்தர் என்கிட்ட கொஸ்டின் கேட்குறாரு. அதாவது என்னுடைய அம்மாவனுடைய என் தாயினுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை ஒருத்தங்க ஹேக் பண்ணிட்டாங்க. ஹேக் பண்ணி அவங்க போஸ்ட் போட்டுட்ருக்காங்க. இது யார் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொஸ்டின் கேட்குறாங்க. ஃபேஸ்புக் ஹேக் பண்ணது யார், ஆனா பெண்ணா, அவங்க எங்கே இருக்காங்க, ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் இதில் பார்க்க போகிறோம். அவங்க கேள்வி கேட்ட நேரம் 3:37 PM 29 டிசம்பரில் கேட்டிருக்காங்க. இதை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உதயம் அப்படிங்கிறது எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். உதயம் தான் ஒரு கேள்வியை சுட்டி காட்டக்கூடிய இடம். அப்போ இங்கே துலாம் ராசியில் உதயம் இருக்கிறதுனால துலாம் உதயம். அதை நோக்கி என்ன கிரகம் வருதுன்னு பார்க்குறோம். அதுதான் அவங்க மனநிலையாக இருக்கும். இப்போ சனி தான் உதயத்தை நோக்கி வருது. அப்போ ஃபஸ்ட்டு அவங்க தொழில் சார்ந்த கொஸ்டின் கேட்குறாங்க, அல்லது ஒரு இழப்பு சார்ந்த கொஸ்டின் கேட்குறாங்க. இதை தான் அவங்க மனநிலையிலே இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறோம். இந்த சனி 4ஆம் அதிபதி 5ஆம் அதிபதியாக வருதா? உதயத்துக்கு 4ஆம் அதிபதி 5ஆம் அதிபதியும் சனி தான். அப்போ 4ஆம் இடங்கிறது எதை குறிக்குது? ஸ்கூலை குறிக்குது. 5ஆம் இடங்கிறது என்ன குறிக்குது? குழந்தையை குறிக்குது. அப்போ பள்ளி, குழந்தை, தொழில், இழப்பு, இந்த 4 சார்ந்த கொஸ்டின் தான் ஏதாவது ஒரு கொஸ்டினாக அவங்களுக்கு இருக்கணும். இப்போ இவங்க அம்மா என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா, குழந்தை ஸ்கூல் வச்சுருக்காங்க. பேபி ஸ்கூல் வச்சுருக்காங்க. அதாவது ப்ரீகேஜி அந்த மாதிரி வச்சு நடத்துகிறாங்க. குழந்தைகளை வச்சு நடத்தக்கூடிய ஸ்கூல் நடத்துகிறாங்க. அப்போ 4ஆம் இடங்கிறது பள்ளியை குறிக்குது, ஸ்கூலை குறிக்குது. 5ஆம் இடங்கிறது குழந்தையை குறிக்குது. அப்போ ஸ்கூல் குழந்தைகளை வச்சு, அதாவது சின்ன குழந்தைகளை வச்சு ஸ்கூல் நடத்துகிறத இது கன்ஃபார்ம் பண்ணுது. சனிங்கிறது தொழில். அவங்க தொழில் சார்ந்த விஷயத்தை ஃபேஸ்புக்கில் போட்டதை, அந்த ஸ்கூல் சார்ந்த பதிவுகளை ஒருத்தர் ஹேக் பண்ணியிருக்காரு. அப்போ சனிங்கிறது தொழிலா? அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சனிங்கிறது இழப்பா? அப்போ அதில் ஏதோ பாதிப்பு இருக்குதுங்கிறத சுட்டி காட்டுது. 4ஆம் அதிபதி 5ஆம் அதிபதியும் சனியா? 4ஆம் அதிபதி 4வது இடங்கிறது பள்ளி, 5ஆம் இடங்கிறது குழந்தை. அப்போ குழந்தைகளினுடைய ஸ்கூலை இது குறிக்குது சனி. அது தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு இழப்பையும் குறிக்குது. அப்போ அவர் கேட்ட கொஸ்டின் கரெக்டு தான் அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட் உதயத்திலிருந்து 2இல் ஆருடம். ஆருடம் அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்கேன்? இறந்த காலத்தை குறிக்கிறது. ஏற்கனவே நடந்த விஷயங்களை குறிக்கக்கூடிய கொஸ்டின் ஆருடம். அப்போ உதயத்துக்கு 2ல் ஆருடம் இருக்குது. உதயத்துக்கு 2ல் ஆருடம் இருக்குது அப்படின்னா 2ஆம் இடங்கிறது இது குடும்பத்தை குறிக்கிறதா? அப்போ குடும்பம் சார்ந்த கொஸ்டின் தான் இந்த ஜாதகர் கேட்குறாரு. இவங்க அவங்க அம்மாவை பற்றி தான் கேட்குறாரு. குடும்பத்தில் இந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்குங்கிறத அவர் கேட்குறாரு. அதில் சந்திரனும் புதனும் இருக்கா? அதில் குடும்பத்தில் மெயினாக யாரை பற்றி கேட்குறாரு அப்படின்னா, சந்திரன் அப்படிங்கிறது தாயை பற்றி கேட்குறாரு. புதன் அப்படிங்கிறது சமூக ஊடகம். சமூக ஊடகத்தை பற்றி அவர் கொஸ்டின் இருந்திருக்கு அவர் மைண்டில். ஏற்கனவே நடந்த சம்பவம் இதை பற்றி கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவர் மைண்டில் இருக்குது. அப்போ அவர் மனநிலை எப்படி இருக்குது? தொழில் சார்ந்த கேள்வியாக இருக்குது, இழப்பு சார்ந்த கேள்வியாக இருக்குது. ரெண்டாவது ஏற்கனவே நடந்த சம்பவம் பார்த்திங்கன்னா, தாய் பற்றின கேள்வியும் சமூக ஊடகத்தை பற்றின கேள்வியும் அவர் மைண்டில் ஏற்கனவே நடந்திருக்கு. அதையும் கேட்கலான்னு இருக்கார். அதுதான் செகண்ட் கொஸ்டின். நடந்த சம்பவங்களை ஆர்வம் குறிக்குது. மைண்ட் கரண்ட்டில் இருக்கிறது உதயம் குறிக்குது. ஃப்யூச்சரில் இருக்கிறதையும் உதயம் குறிக்குது. ஓகேயா? இப்போ 2 பாயிண்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அவர் என்ன நினைக்கிறாருங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏற்கனவே நடந்த சம்பவத்தை பற்றின கேள்வி ஆரிடும், அதுவும் கரெக்டு தான். மூணாவது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, கவிப்பு எங்கே இருக்குதோ அதில் தான் பாதிப்பு இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறோம். அப்போ கவிப்பு உதயத்துலேருந்து 8ல் இருக்குது. உதயம் துலாமில் இருக்குது, கவிப்பு ரிஷபத்தில் இருக்குது. அப்போ உதயத்துலேருந்து 8ஆம் இடத்துல கவிப்பு இருக்கிறதுனால, கவிப்பு எந்த ராசியில் இருக்குதோ அதில் என்ன கிரகங்கள் இருக்குதோ அது சார்ந்த நபர்கள் தான் இந்த பாதிப்பை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுது. ஓகேயா? அப்போ இங்கே ரிஷபராசி. அப்போ இந்த கவிப்பு அப்படிங்கிற ரிஷபராசியில் இருக்கிறதுனால, ரிஷபராசிங்கிறது ஒரு பெண் ராசி. அப்போ இந்த சம்பவம் நடந்தது ஒரு பெண்ணினுடைய இடத்துல நடந்திருக்குது. ஓகே. ரிஷபராசிங்கிறது வயல் சார்ந்த பகுதி. அப்போ வயல் சார்ந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணினுடைய வீட்டில் இந்த சம்பவம் நடந்திருக்குது. இது ஃபஸ்ட்டு. அங்கேருந்து தான் ஒருத்தன் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற கன்ஃபார்ம் பண்ணது. இடம், அந்த ஆளை நான் சொல்லலை, நான் சொல்கிறது இடம். எந்த இடத்துல இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு வயல் சார்ந்த பகுதி. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பெண்ணினுடைய வீடு. ரிஷபங்கிறது பெண் ராசிங்கிறதுனால ஒரு பெண்ணினுடைய வீட்டில் இருந்து இந்த சம்பவத்தை பண்ணியிருக்காங்க.
எத்தனை பேர் பண்ணியிருக்காங்க, அவங்க ஆணா பெண்ணா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே ஒரே ஒரு கிரகம் தான் இருக்குது, குரு தான் இருக்குது. இப்போ குருங்கிறது ஆண் கிரகம். அப்போ இந்த சம்பவத்தை பண்ணது வந்து ஆண், பண்ண இடம் வந்து ஒரு பெண்ணினுடைய வீட்டில் வந்து இந்த சம்பவத்தை பண்ணியிருக்கான். அந்த வீடு வந்து வயல் சார்ந்த பகுதியில் இருக்குது. ஏன்னா ரிஷபராசிங்கிறது வயல் சார்ந்த பகுதி. இப்போ வயல் சார்ந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் இருந்து ஒரு ஆண் வந்து இந்த சம்பவத்தை பண்ணியிருக்கான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகுது. அந்த குரு வந்து வக்கரமாக இருக்குது. அப்போ பண்ணவன் வந்து இந்த கேள்வியாளர் கேள்வி கேட்டார் பார்த்தீங்களா, இவங்க கேஸ்ட் இல்லாமல் இவங்க மதம் இல்லாமல் வேறு மதத்தில் உள்ள ஒரு பையன்தான் இந்த சம்பவத்தை பண்ணியிருக்கான். அது வேறு மதம், வேறு மொழி, வேறு மாநிலம் அப்படி எடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாடு அப்படின்னா வேறு மதமாக இருந்தால் கிறிஸ்டியன் முஸ்லீம்ஸ் வந்து இதை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா வடக்கன்ஸ், நார்த் இந்தியன்ஸில் இருக்கக்கூடிய நார்த் இந்தியன்ஸும் இதை பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஆனால் இந்த ஊரை சார்ந்த ஒருத்தன் வந்து இதை பண்ணலை. வேறு மதம், வேறு இனம், வேறு மொழி, வேறு மாநிலம் இது சார்ந்த யாரோ ஒருத்தர் தான் இதை பண்ணியிருக்காரு. அவன் பண்ணவனுடைய ஏஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா குரு தான் இங்கே இருக்குது. இப்போ குரு வக்கரமாக இருக்குது அப்படிங்கும்போது வேறு மதத்தில் உள்ளவனை குறிக்குது, அல்லது வேறு மாநிலத்தை மக்களை வந்து அது குறிக்குது. ஒன்று. அடுத்து குருவினுடைய ஏஜ் பார்த்திங்கன்னா குருவுக்குன்னு ஒரு ஏஜ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு வயசு கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் குருவுக்கு கொடுக்கப்பட்ட வயசு வந்து 30 வயசு. அப்போ இந்த பண்ண ஆள் வந்து கிட்டத்தட்ட 28லேருந்து 32க்குள்ளே ஏஜ் இருக்கிற ஒருத்தன் தான் இந்த சம்பவத்தை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுது. அதுக்கடுத்து இன்னொரு விஷயத்தையும் அதை கன்ஃபார்ம் பண்ணுது. என்ன கன்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா, இந்த சம்பவத்தில் யார் சம்மந்தப்பட்டிருக்கா அப்படின்னா லக்னம் சம்மந்தப்பட்டிருக்கு. அப்போ லக்னம் வந்து இந்த கவிப்பு இருக்கக்கூடிய இடத்துல இருக்குது. அப்போ இந்த ஜாதகத்துக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க தான் அதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. லக்னம்ங்கிறது இந்த கேள்வி கேட்குறவர் தானே. அப்போ கேள்வி கேட்குறவருடைய இடத்துல வந்து கவிப்பு இருக்குது. அப்போ இந்த ஜாதகரோட தொடர்புடைய ஒருத்தங்க வீட்டில் வந்து இந்த சம்பவம் நடந்திருக்குது. ஆனால் அந்த வீட்டில் பண்ண ஆள் வந்து அந்த ஆள் கிடையாது, அந்த வீட்டில் உள்ள ஆள் கிடையாது, வேற ஒருத்தனை வச்சு இந்த சம்பவத்தை வந்து பண்ணியிருக்காங்க. அவன் வந்து வேறு மதம், வேறு மாநிலத்தை சேர்ந்தவனா இருக்கலாம். அவனுடைய ஏஜ் பார்த்திங்கன்னா 30 வயசு இருக்கலாம். ஏன்னா குருவனுடைய ஏஜ் வந்து 30. அப்போ 30 வயசுக்கு உள்ள 28லேருந்து ஒரு 32க்குள்ளே ஏஜ் உள்ள ஒரு பையன் தான் இதை பண்ணியிருக்காங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. வடக்கன்ஸாக இருக்கலாம், அல்லது வேறு மதத்தை சேர்ந்தவனாக இருக்கலாம். பண்ண இடம் பார்த்திங்கன்னா வயல் சார்ந்த இடம் அப்படின்னு சொல்லி நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம். அது ஒரு பெண்ணினுடைய வீட்டில் வந்து இந்த சம்பவம் நடந்திருக்கு. அவனுடைய உயரம் பார்த்திங்கன்னா ஹைட்டாக இருப்பான். குருங்கிறது உயரமாக இருக்கக்கூடிய பிளானெட்டு. அப்போ ஹைட்டாக இருக்கிறத குறிக்குது. ஓகே, இது எவ்வளோ தூரத்தில் இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா, இந்த குருவுக்கு வந்து 9 காதம் தூர அளவு கொடுக்கப்பட்டிருக்கு. 9 காதம். காதம் அப்படின்னா ஒரு காதம் அப்படிங்கிறது 10 மைல் தூரம். அப்போ 9 காதம் அப்படிங்கிறது 90 மைல் தூரத்தை குறிக்குது. ஒரு மைல் அப்படிங்கிறது 1.6 கிலோமீட்டர் தான் ஒரு மைல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ இங்கே வந்து 9 காதம், ஒரு காதம்ங்கிறது ஒரு 10 மைலு, 9 காதம் அப்படிங்கிறது 90 மைலு. ஓகேயா? ஒரு மைல் அப்படிங்கிறது 1.6 கிலோமீட்டர். அப்போ 90 மைலுங்கிறது 144 கிலோமீட்ரு. அப்போ இவன் வந்து 144 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே இருந்து இந்த சம்பவத்தை பண்ணியிருக்கான். அதாவது இந்த ஆளுடைய இருப்பிடம் வந்து 144 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அது கன்ஃபார்ம் பண்ணுது. புரியுதா உங்களுக்கு? ஒரு 140லேருந்து 150 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ஆள் வந்து இந்த சம்பவத்தை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுது. அடுத்து பண்ணவன் வந்து வடக்கனாக இருக்கலாம், அல்லது வேறு மதத்தை சார்ந்தவனாக இருக்கலாம். அவன் ஏஜ் வந்து 30 வயசாக இருக்கலாம், ஹைட்டாக இருக்கிறவனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுது. இந்த ஜாதகரோட சம்மந்தப்பட்டவன் தான், அதாவது இந்த சம்பவம் நடந்ததுக்கு இந்த ஜாதகருக்கும் அவங்களுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணுது. ஏன்னா உதயம் நின்ற ராசியும் சுக்கிரனுடைய வீடு, கவிப்பு நின்ற ராசியும் சுக்கிரனுடைய வீடு. அப்போ ஒரு பெண் வந்து ரெண்டுமே ஒரு பெண் கிரகமாக, சுக்கிரங்கிற பெண் கிரகமாக. அப்போ ஒரு பெண் வந்து உதயத்தோடையும் தொடர்பு இருக்குது, லக்னத்தோடையும் தொடர்பு இருக்குது, கவிப்போடையும் தொடர்பு இருக்குது. அப்போ இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பெண்ணுனால தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது, அந்த பெண் தான் அது காரணமாக இருக்காங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணுது. ஆனால் இந்த சம்பவத்தை பண்ணது வந்து அந்த பெண் கிடையாது, ஒரு ஆளை விட்டு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுது. அந்த ஆள் இருக்கிறவன் வந்து இருப்பிடம் வந்து 150 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இருப்பிடத்தில் அவன் இருக்கான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுது. இது இருக்கக்கூடிய இந்த செயல்பாடு நடந்த பகுதி பார்த்திங்கன்னா வயல் சார்ந்த இடத்துல இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுறோம். இது பெண்ணினுடைய வீட்டில் வந்து இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுறோம். இத்தனை விஷயங்களையும் நம்ம வந்து ஜாதகத்தை வச்சு கண்டுபிடிக்க முடியும். அப்போ இது நின்ற ராசி, கவிப்பு நின்ற ராசி வந்து ஸ்திர ராசியா? அப்போ சரராசி அப்படின்னா ரொம்ப தூரத்தில் இருக்காங்கன்னு அர்த்தம். ஸ்திர ராசி அப்படின்னா கொஞ்சம் தூரத்தில் இருக்காங்கன்னு அர்த்தம். உபயராசினா ரெண்டுக்கு நடுப்பட்ட தூரத்தில் இருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ ஒருத்தன் வந்து டெல்லியில் இருக்கான் அப்படின்னா அது சரராசியில் விழுந்திருக்கும் கவிப்பு. உபயராசி அப்படின்னா நடுவில் ஏதோ ஒரு பகுதி, ஒரு பாம்பே, ஒரு பூனே அந்த மாதிரி இடத்துல இருக்கிறதுக்கு அதை குறிக்கும்.
இது ஸ்திர ராசிங்கிறதுனால பக்கத்தில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுது. நடந்த இடம் வந்து பக்கத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுது ஸ்திர ராசி. இப்போ ராசிகளுக்கும் கிரகங்களுக்கும் கதிர்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த கதிர்களை வச்சு அவங்க எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருப்பாங்கன்னு கண்டுபிடிக்க முடியும். அந்த கதிர்களை பற்றி நான் செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். இப்போ நம்ம சொன்னால் கன்ஃபியூஸ் ஆகிடும். இப்போ ஸ்திர ராசிங்கிறது கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்காங்க, இந்த இடம் வந்து கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆகுது. இந்த சம்பவம், இந்த ராசி அதிபதி சுக்கிரன் வந்து சனியோடு சேர்ந்துருக்குது. அப்போ இந்த தொழில் பண்ணுறவங்களோட பார்ட்னராக அவங்க வந்து இருக்காங்க. சுக்கிரன் வந்து சனியோடு சேர்ந்துருக்கிறதுனால கேள்வி வந்து சனியினுடைய கேள்வி, அந்த சனியினோட இந்த கவிப்பினுடைய அதிபதி சுக்கிரன் வந்து சேர்ந்துருக்குது. அப்போ அதை என்ன கன்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா, நீங்கள் தொழில் பண்ணுறீங்கல்ல, அந்த தொழில் பண்ணுற இடத்துல இருக்கக்கூடிய பார்ட்னராக இருக்கிறவங்க தான், பார்ட்னராக இருக்கக்கூடிய ஒரு பெண் தான் இந்த சம்பவத்துக்கு காரணமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுது. ஆனால் பண்ணது வந்து வேற ஒரு ஆளை வச்சு பண்ணியிருக்காங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த கவிப்பு இருக்கக்கூடிய இடத்துல மாந்தி இருக்குது. அப்போ அது எது கன்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா, ரீசெண்டாக அந்த வீட்டில் வந்து இறப்பு நடந்திருக்குது அப்படிங்கிறது அது கன்ஃபார்ம் பண்ணுது. கவிப்பு இருக்கக்கூடிய ராசியில் வந்து குரு இருக்குது, மாந்தி இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் வந்து யாரோ இறந்துருக்காங்க, துர்சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. அப்போ அவர்கிட்ட கேட்டு பார்க்கும்போது இப்போ ஒரு 4 நாள் முன்னாடி தான் அவங்க வீட்டுக்காரர் வந்து இறந்தார். நான் ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போயிருந்தேன், அவங்க வீட்டுக்காரர் வந்து இறந்தாங்க, அதை நான் அடக்கம் பண்ணிட்டு வந்தேன். அவங்க தான் வந்து என் அம்மாவோட வந்து ஃப்ரெண்டாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க தான் இந்த சம்பவத்தை பண்ணியிருக்காங்கங்கிறது இங்கே கன்ஃபார்ம் ஆகுது. ஒரு பெண் தான் அதை பண்ணியிருக்காங்க, சம்பவத்தை பண்ணுறதுக்கு காரணமாக இருந்திருக்காங்க அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகுது. ஏன் அப்படின்னா, தொழிலோட இந்த சுக்கிரன் சம்மந்தப்படுறதுனால பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்காங்க. அவங்க உங்கள் பிஸ்னஸ் ரிலேட்டடாக அவங்க சம்மந்தப்பட்டிருக்காங்க. அவங்க தான் இந்த சம்பவத்தை வந்து பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகுது. ஏன்னா அவங்க வீட்டில் வந்து இறப்பு நடந்திருக்கு. யார் இறந்துருக்கான்னு கேட்டால் அந்த பெண்ணினுடைய கணவர் வந்து இறந்துருக்காரு அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆகுது. அப்போ அவங்க தான் பண்ணியிருக்காங்கங்கிறத கன்ஃபார்மாக சொல்லியாச்சு. இவ்வளோ அக்யூரேட்டாக நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, ஒரு போலீஸ்காரன் வந்து ஏதோ ஒரு தொலைஞ்சிருக்கு, களவு போயிருக்கு, யாராவது கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னா ஜாமக்கோல் வசனத்தை நீங்கள் கண்டுபிடிச்சு சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து இது அக்யூரேட்டாக இருக்குதுன்னு சொல்லி அவர் சொன்னார். அந்த மாதிரி நம்ம சொன்னோம் அப்படின்னா போலீஸ்காரனுக்கே நம்ம வந்து துப்பு தகவல் வந்து கொடுக்க முடியும். தெளிவாக அனலைசேஷன் உங்களால் பண்ண முடிஞ்சது அப்படின்னா, திருடனை வந்து துல்லியமாக கண்டுபிடிச்சி அவன் எந்த இடத்துல இருக்கான், என்ன கலரில் இருக்கான், எவ்வளோ ஹைட்டில் இருக்கான், எவ்வளோ ஏஜில் இருக்கான், எவ்வளோ தூரத்தில் இருக்கான் அப்படிங்கிறத கன்ஃபார்மாக நீங்கள் வந்து சொல்ல முடியும். ஆனால் ரொம்ப டீப் அனலைசேஷன் இருந்தால் மட்டும்தான் அதை கண்டுபிடிக்க முடியும். சும்மா எல்லாராலையும் கண்டுபிடிச்சி சொல்ல முடியாது. அப்போ டெப்த் நாலேஜ் வேணும் அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. அதனால் வந்து இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். கதிர்களை வச்சு எவ்வளோ டிஸ்டன்ஸில் அவங்க இருப்பாங்கங்கிறத கண்டுபிடிக்கிறத அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நான் சொல்கிறேன். இந்த ஜாமக்கோல் வசன பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.